உங்கள்ட்ட நான் ஒரு क्वेश्चन கேட்க போறேன். ஓகேவா? ஒரு மனிதன் வாழ்வில் சிறந்த மனிதனா இருக்கணும்னா என்னென்ன தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க? மிஸ் நிறைய பணம் இருக்கணும். ஓகே. நிறைய படிச்சிருக்கணும். மிஸ் நிறைய வீரா இருக்கணும். மிஸ் இல்ல நான் சொல்றேன். சரி சண்டை போடாதீங்க. அமைதியா உட்காருங்க. நாளைக்கு யோசிச்சு வந்து நல்லா சொல்லுங்க. ஓகேவா? கல்வியா செல்வமா வீரமா என்ன சரஸ்வதி, எப்படி இருக்க? உன்னை விட நான் நல்லா தான் இருக்கேன் சக்தி. நல்லா காமெடி சிரிக்கணும்னா சிரிச்சுக்கோங்க. ஆமா, அப்பாக்கே இவ்வளவு குழப்பமா இருக்க? வீட்டில் ஒரே டென்ஷன். என்ன கரப்பாம்பூச்சி தொல்லை அதிகமா? இல்லை, உன்ன மாதிரி கொசு தொல்லை தான் அதிகம். ஓய், என்ன திமுறா? இல்லை, இது சரஸ்வதி சபதம். ஏய், என்ன கிண்டலா உனக்கு? வாய் கொஞ்சம் அதிகம் தான். நான் கல்வியில் சிறந்தவள், அப்படிதான் நான் பேசுவேன். நான் வீரத்தில் சிறந்தவள், அப்படிதான் அடிப்பேன். எங்க இன்னும் நம்ம லக்ஷ்மியை காணோம்? பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள். பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள். பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. ரெண்டு பேரும் என்ன பத்தி தானே கிசு கிசுன்னு பேசுறீங்க. ஆமா, கிசு கிசுன்னு பேச இவங்க பெரிய நயன்தாரா. ஓவரா ஃபீல் பண்ணாத. லக்ஷ இவ கல்விதான் சிறந்ததுன்னு ஓவரா சீன் போடுறா. வீரம் தானே சிறந்தது. பதில் தெரியல, அதனாலதான் சிரிச்சு சமாளிக்கிறா. அதெல்லாம் இல்ல, உங்க ரெண்டு பேரை விட நான் தான் கெத்து. என்கிட்ட இருக்கு நிறைய சொத்து, அதனாலதான் நீங்க ரெண்டு பேரும் வெத்து. என்ன கொழுப்பா? உலகில் சிறந்தது வீரம்தான். வீரமும் இல்ல, வேதாளமும் இல்ல, உலகில் சிறந்தது கல்விதான். கல்விதான் செல்வம்தான். வீரம்தான். கல்விதான் செல்வம்தான். வீரம்தான். கல்விதான் செல்வம்தான். வீரம்தான். விஷ்ணுபக்தம் குணசிரேஷ்டம் நீராஜுஷாரதம். நாராயண 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 நாராயண. கலைமகள், திருமகள், மலைமகள் மூன்று பேரையும் ஒன்றாக பார்ப்பதற்கு நான் என்ன பாக்கியம் செஞ்சேனோ. என்ன கேலி செய்கிறாயா? பந்தமணிக்கெல்லாம் நீலா காரணம். ஐயோ தாயே, நானா? நான் இல்லை. நாரதா வா இங்கே. இதோ வந்தேன். நாரதா வா இங்கே. இதோ வந்தேன். நாரதா வா இங்கே. இதோ வந்தேன். நாரதா உள்ளதை சொல், கலகமும் வேண்டாம் கலக்கமும் வேண்டாம். திருமகள் அருகில் இருக்கா, மலைமகள் மிரட்டிடுவாள் என்று பதட்டம் வேண்டாம். எங்களில் யார் பெரியவர்கள் சொல். பூலோகத்துல ஒருத்தர் இருக்கான், அவன் மிக பெரிய செல்வன். ஊரே அவனை பார்த்து நடுவான். ஆனா மலைக்கு கூட பள்ளி பக்கம் ஒதுங்காதவன். அவனை பத்தி நான் சொல்றதை விட நீங்களே பார்த்து. சுபதியும் பழைய சேரும். எஜமா காலடி மண்
கல்லெடுத்து நெத்தியில போட்டு வச்சோம். நிஜமா அவ சொல்லுக்குத்தான் நாதன கட்டுப்பட்டோம். உங்களைத்தான் நம்புகின்ற பூமி இனி எங்களுக்கு நல்ல வழிக்காமே. அண்ணே அண்ணே, படிச்சவங்க வேலைக்கு வேணும்னு நியூஸ் பேப்பர்ல செய்தி கொடுத்தோம்ல, அதான் படிச்சவங்க வேலை கேட்டு வந்திருக்காங்க. வர சொல்லு. வாங்கடா வாங்க. ஆமா, நீ என்ன படிச்சிருக்க? எம்ஏ படிச்சிருக்கேங்க. எம்ஏவா? அப்படின்னா என்னடா? எம்ஏவா அப்படின்னா அண்ணே, எம்ஏவை கூட்டினா 2 எழுத்து தானே வருது, கம்மியா படிச்சிருப்பான் போல. அப்படியா? போடா போ, போய் தனியா நில்லு. அது சரி, நீ என்னடா படிச்சிருக்க? நானா எம்எஸ்சி முடிச்சிருக்கேங்க. எம்எஸ்சி 1 2 3 கூட்டுனா 3 எழுத்து தான் வருது. அதெல்லாம் இருக்கட்டும், 10வது படிச்சிருக்கியா? என்ன? 10வது படிச்சிருக்கியா? 10வது முடிக்காம எப்படிங்க? கேட்டதுக்கு பதில். 10ஆம் வகுப்பு முடிச்சிட்டேங்க. 10வது முடிச்சு பியூசி படிச்சுட்டு அப்புறம் டிகிரி 3 வருஷம், மாஸ்டர் டிகிரி 2 வருஷம், இதெல்லாம் முடிச்சிருக்கேங்க. ஓ அப்படியா? என்னடாடு 18வது படிச்சிருக்க, இத முன்னாடியே சொல்ல மாட்டியா? நம்ம சரியான மடமாக்காங்கிட்ட மாட்டிக்கிட்டோம் போலடா. வாங்கடா ஓடிடலாம். ஆமாண்டா, வாங்கடா ஓடிடலாம். அது சரி, எங்கடா எவனையுமே காணோம்? பின்ன நாம கேட்ட கேள்வியில எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க, முட்டா பசங்க. அந்த பயம் இருக்கட்டும், இல்லன்னா கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிட மாட்டேன். அது இந்த டைலாக் ஒன்னும் குறைச்சல் இல்ல. இவன் ஒழுங்கா படிச்சிருக்கணும், இவன் படிக்காம அது என்ன இது என்னன்னு நம்மள தொந்தரவு பண்றான் அறவேக்காடு. அங்க என்னடா சத்தம்? ஒன்னும் இல்லங்க. विष्णु भक्तं गुणश्रेष्ठं वीणावाद्य विशारदम्. நாராயண 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 நாராயண. பார்த்தீர்களா தேவி, அவனிடம் பணம் வீரம் இருந்தாலும் கல்வி அறிவு சுத்தமாக இல்லை. ஆமா, பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என அவ்வை பெருமாட்டியும் 1000 ஆலயங்களை கட்டுவதை விட ஒரு பாடசாலையினை கட்டுவது சாலச் சிறந்தது என்று நம் பாரதியாரும் கூறியுள்ளார். என்ன நேரதான் அட்வர்டைஸ்மெண்டா? உள்ளதை சொன்னேன் தாயே. நீ மட்டும் தான் சொல்வியே, எங்க பங்குக்கு நாங்களும் சொல்லுவோம். பேஸ் பேஸ் சொல்லுங்கள் தாயே. வரும் கல்வியாண்டில் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு சிபிஎஸ்சிக்கு இணையான பாடத்திட்டம் கொண்டு வராங்க. அது மட்டுமா, ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லயும் ஸ்மார்ட் போர்டு இருக்கும். அதுல பசங்க பாடத்தை வீடியோலயே பார்த்து புரிஞ்சுக்குவாங்க. அதுல எல்லா டீச்சர்ஸ் கிட்டயும் டேப் இருக்கும். அதுல ஒரு வருஷத்துக்கே தேவையான பாடத்திட்டமும் இருக்கும். அது சரி தாயே, உங்க பங்கிற்கு நீங்க தான் சொல்லுங்க. கண்டிப்பாக. மத்த ஸ்கூல்ல தரமான கல்விக்கு நிறைய செலவு செய்ய வேண்டியது இருக்கு, ஆனா இங்க சரியான செலவில் தரமான கல்வி கிடைக்கும். இத்தனை முக்கியத்துவம் கல்விக்கு இருக்கிறதுனாலதான் கல்வி சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாரதா, செல்வம் குறையலாம், ஆனால் கல்வி தொடர்ந்து வளர்ந்து வரும். வீரம் ஒருவனை பாதுகாக்கும், ஆனால் அறிவில்லாத வீரம் ஆபத்தானது. கல்வி இருந்தால் செல்வமும் செயல் வீரமும் தானாகவே வந்து சேரும். எனவே நாங்கள் கல்விதான் சிறந்தது என்று ஒப்புக்கொள்கிறோம். இனி எங்களிடம் எந்த வேற்றுமையும் இருக்காது. மகிழ்ச்சி. நாராயண நாராயண. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். அடுத்த நாள் பள்ளியில்
சொன்னாங்க. ஓ அப்படியா? அந்த கனவுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? படிப்பு தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. சரியா சொன்னீங்க. ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக இருப்பதற்கு கல்வி மிகவும் அவசியம். கல்வி அறிவு இருந்தால் செல்வமும் செயல் வீரமும் தானாகவே அவனை தேடி வரும். எனவே கல்விதான் சிறந்தது.